நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகமாக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தவர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். ஆமென். நம்ம தேவ ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு என்னாகும்? ஒரு சந்தோஷம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாச்சு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இங்கே வரும்போது கண்டிப்பாகவே இயேசு நமக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார்ன்ற ஒரு நிச்சயத்தோடு கூட வரும். ஆமென். எல்லாருக்கும் அநேக தேவைகள் இருக்கும். தேவைகள் மத்தியிலும் நம்ம கர்த்தரை தேடும்போது இயேசு கண்டிப்பாகவே செய்வார். அது எப்படி செய்வார் நமக்கு தெரியாது, கண்டிப்பாகவே அவர் செய்வார். அல்லேலூயா. சரி, இந்த நாள் நம்ம பார்க்குற தேவனுடைய வார்த்தை சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு. சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு. போன வாரம் நம்ம யோசுவாவை குறித்து பார்த்தோம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் என்ன பண்ணார்? வெற்றி சிறக்க செய்தார். நம்ம வாழ்க்கையிலையும் இயேசு இருந்தால் தான் நமக்கு வெற்றி. ஆமென். தேவ வார்த்தைக்கு போக சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா இந்த வார்த்தைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற வார்த்தைகளாக இருக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர கர்த்தர் அவை உதவியாக இருக்க கர்த்தர்களை உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் காரணம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம ஆர்ப்பரிக்கிறதுக்கு ஆர்ப்பரித்தா தேவனுக்கு பிடிக்கும். ஆமென். ஏசப்பாவுக்கு ஆர்ப்பரித்தா பிடிக்கும். அதனால்தான் பிதாவே உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசு உம்மை ஆர்ப்பரிக்கிறோம், அன்பு கூற சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஏன்னா இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சேராஃபின்கள் என்ன பண்ணிச்சுன்னா, சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் துதிச்சப்ப தேவன் என்ன பண்ணாராம்? மகிமைப்பட்டிருந்தார். சரி, பழைய ஏற்பாடை விட்டுருங்க, நான் புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். அவர் கழுதை மேலே பவனியாக வரும் பொழுது அப்போ ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. இயேசு அதை விரும்பினார். ஆமென். பரிசேயரும் விரும்பலை, இயேசு விரும்பினார். ஆமென். என் ஜனங்கள் என்னை உயர்த்தணும். ஆமென். அப்படி விரும்பினார். அங்கே சொன்னாங்க சும்மா இருக்க சொல்ல, இவங்க சும்மா இருந்தால் இவங்க பதிலாக அந்த கல் கத்தும். ஆமென். அப்போ தேவனை ஆர்ப்பரிக்கணும், தேவனை நம்ம துதிக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அவர் பேர் என்னது? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். தாவீது வெற்றி சிறக்க காரணமே இது ஒன்று. ஆமென். தாவீது பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடனம் ஆடி எப்படி தன் வெட்கத்தை விட்டு தன் ராஜ பதிவை விட்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஆடினார். மற்றவங்களுக்கு எப்படி தோன்றிருக்குமோ, மனைவியே பரிகாசம் பண்ணாங்க. ஆனால் தாவீதுக்கு அது ஒரு சாட்சியை பைபிளில் ஏற்படுத்தியிருக்கார் ஆண்டவர். ஆமென். அப்போ தேவனை ஆர்ப்பரிக்கணும், தேவனை நம்ம உயர்த்தணுன்றது தேவ சித்தம். அப்போ செய்யும்போது யாருக்கு அதில் லாபம்னா நமக்கு. ஆமென். பவுலும் சீலாவும் கை கால் கட்டப்பட்டிருந்தாலும் அவங்க வாய் கட்டப்படலை. ஆமென். அப்போ துதி எடுத்தால் யார் தான் ஓடுறது? சாத்தான் ஓடுவான். அப்படி கர்த்தர் நம்மோடு கூடருந்து ஜெயிக்க. ஏன்னா நீங்கள் துதிச்சிங்கன்னா இறங்கிடுவார். எங்கே 2-3 பேர் அவர் நாமத்து நிமித்தம் கூடுறாங்களோ துதிக்கிறாங்களோ அங்கே இறங்கிடுவார். கர்த்தர் இறங்கினார்னா ஜெயந்தான். ஆமென். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த வசனம் வாசிக்கிறேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. நாளுக்கு நாள் என்ன பண்ணறான்? வளர்ந்துட்டே போனாரான். எப்படி போனாரான்? நாளுக்கு நாள். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கும்? நாளுக்கு நாள் ஜபத்தில் வளருவோம், தேவனை துதித்தலில் வளருவோம், வேத வாசிப்பில் வளருவோம். இதெல்லாம் சாட்சியாக இன்றைக்கி தாவீது செஞ்சதை நம்ம செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறேன் இன்றைக்கி. ஆமென். நம்ம இங்கே கற்றுக்கொள்கிற ஒரு இடம், தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இது. சரி, இங்கே பார்க்கும்போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, அண்ட் டேவிட் வெண்ட் ஆன் அண்ட் கிரீவ் கிரேட் அண்ட் த லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட் வாஸ் வித் ஹிம். இங்கே விருத்தி அடைந்த கிரீவ் கிரேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயர்த்தி வச்சார் தாவீதை. தாவீதை உயர்த்த ஒரே ஒரு காரணம் அவர்கிட்ட என்னென்னா, தேவனை துதித்து தேவன் மேலே அளவில்லாத அன்பை வச்சிருந்தார்.
ஆமென். அந்த ஒரு காரணம் தான் தாவீதை உயர்த்த. ஆமென். ஏன்னா முதலாவதாக அவர் இங்கே தாவீதுடைய பின்னணி நமக்கு நல்லா தெரியும். தாவீதோடு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 7 சகோதரர் சகோதரியும் இருக்கிறாங்க. சரிங்களா? சகோதரி யோவாபெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய சகோதரியுடைய குமாரர்கள், படைத்தலைவங்களாம். சரி, இப்போ இந்த தாவீது பார்த்தீங்கன்னா உடன்பிறப்பு 7 பேர், இவர் 8ஆம் பிறப்புன்னு வச்சுக்கோங்க, 8ஆவதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் சொல்கிறான்னு, 8ஆவது பையன். ஆனால் 7 பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கிறாங்க. இவர் எங்கே இருக்காரு? காட்டில் இருக்கிறாரு. இவரை பிள்ளையாவே மதிக்கலை அவங்க அப்பா. புரியுதா இல்லைங்களா? பிள்ளையாவே மதிக்கலை. ஆனாலும் தேவனுடைய கண்கள் தாவீது மேலே நோக்கமாக இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தார். தாவீது பிறப்பதற்கு முன்பதாகவே என் இருதயத்துக்கு ஏற்ற ராஜாவை நான் ஏற்படுத்துவேன்னு சாமுவேல் மூலியமாய் சவுல் இடத்துல தேவன் தீர்க்க தரிசனமாக சொன்னார். சவுலுடைய 2ஆம் வருஷம் ராஜ்யபாரத்தை சொல்லிட்டாரு, தாவீதுன்னு ஒருத்தன் வருவான், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். இருதயத்துக்கு ஏற்றவனா தேவனுடைய வழிகளை காத்து நடந்தவர், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். ஆமென். அதனால தான் தாவீது பிரியமானவர். இந்த நீங்கள் 5ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரம். ஃபோன் எங்கே வைங்க. பவர்ஃபுல்லான அதிகாரம். தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை இங்கே திட்டமும் தெளிவாக தேவன் பேசியிருப்பார். இதில் 3வது வாட்டி அபிஷேகம் பண்ணார். கர்த்தர் மகிமையான காரியங்களை தாவீதுடைய வாழ்க்கையில் செஞ்சார். இந்த அதிகாரமே பயங்கரமான அதிகாரம். தாவீது தேவனுக்கு ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தனுடைய விக்கிரகங்களெல்லாம் எரிச்சு போட்டாராம். இதெல்லாம் ஆண்டு அங்கே கட்டளையிட்டார் உபாகமத்தில். அதையெல்லாம் தாவீது இங்கே செஞ்சார். ஆமென். சரி, இப்போ இந்த தாவீதை அப்பா புறக்கணித்தாலும், ஜனங்க புறக்கணித்தாலும், சொந்த பந்தம் புறக்கணித்தாலும், யார் புறக்கணித்தாலும் தேவன் புறக்கணிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஒரு ஸ்பெஷல். நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை. அப்பா வேணா பிள்ளை இல்லைன்னு வெறுக்கலாம், ஆகாது என்று தள்ளிவிடலாம். ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்காயிற்று. குடும்பத்துக்கே அதுதான் மூளைக்கல் ஆகிடும், சபைக்கே அதுதான் மூளைக்கல். ஆமென். அப்பா தள்ளலாம், தேவன் தள்ள மாட்டார். அதான் ஒரு நல்ல பாட்டு பாடினாங்க, என் தாய் கரு உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு? ஏன்னா தாவீதுக்கு இது பொருந்தும். தாவீது பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் முன் குறிச்சார், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் கொண்டு வருவேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? 38 ஆண்டுகளுக்கு 38 அல்ல, தாவீது சவுலுடைய ராஜ்யபாரத்தினுடைய 2ஆம் வருஷத்தை சொன்னார். அதுக்கு பிறகு நடுவில் கேப் வந்தது. கேப் வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேப்புக்கு அப்புறம் தான் யார் பிறந்தது? தாவீது பிறந்தார். ஆமென். தேவன் சொல்லி செய்வார். உன் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார்னா தாவீது வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். என் இருதயத்துக்கு ஏற்ற வந்து ராஜாவா ஆவான்னு சொன்னார்னா சொன்னதை செய்வார். ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எல்லாம் முடியும். ஆமென். ஏற்ற காலத்தில் உற்பவ காலத்திடத்தில் அவர் செய்வார். சரி, இங்கே இந்த தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் தேவனாய கர்த்தரோடு கூட இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. தாவீதுக்கு நல்ல ஞானங்க, பயங்கரமான ஞானம். அதை வேதம் நமக்கு எப்படி சொல்லி பாருங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம புத்தியாய் நடக்கணும்னா நம்ம கூட யார் இருக்கணும்? 10 கன்னிகைக்கு போனாங்க, அதில் 5 பேர் புத்தி இல்லை, 5 பேர் புத்தியாக இருந்தாங்க. 5 பேரோட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தபடினால அவங்க புத்திசாலியாக இருந்தாங்க. 5 பேருக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாததில், பரிசுத்த ஆவி இல்லாததில் அவங்க யார்? பாதி வழியிலே ரிஜெக்டு. நம்ம முழுமையாக ஆகணும்னா புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். சத்திய ஆவியாக தேற்றவார் அவங்க எடுத்து வரும்போது சகல தேவனிட்ட சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். ஆமென். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டிப்பார். ஆமென். தாவீதும் கண்டிக்கப்பட்டார் இடறின பொழுது. சரி, இப்போ தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான்,
கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அப்போ புத்திமான நம்ம நடக்கணும்னா யார் இருக்கும் நம்ம கூட? இன்றைக்கி தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்குது, பரிசுத்தாவின் அபிஷேகம். அது இருந்தால் புத்தியாக நடப்போம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இது வந்து அவர் வாய் பேசின வார்த்தைகள். கர்த்தர் தான் ஞானத்தை கொடுப்பார். அவர் வாய் நின்று உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மை புத்தியாய் நடக்க செய்யும். ஆமென். யோசேப்பு பார்த்திங்கன்னா, கர்த்தர் யோசேப்பு இருந்தார், அவன் காரிய சித்தூரனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மோடு கொடுத்தாருன்னா நம்ம எப்படி இருப்போம்? கொடுத்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்போம். அதோடு கூட நம்ம யோசேப்பை குறித்து பார்க்குறோம், காரிய சித்தூரில் இருக்கான்னு சொல்லிட்டு. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27 சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டான். நம்ம கூட ஆண்டு இருந்தார்னா நம்முடைய புகழ் உலகம் முழுதும் பரம்ப செய்வார். ஆமென். அப்படி செய்வார் தேவன். யோசுவா 6ஆம் அதிகாரம் 27 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் யாரு கூட இருந்தாலும், அது தாவீதா இருக்கட்டும், யோசேப்பு இருக்கட்டும், யோசுவா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்ம கூட இருந்தார்னா நம்மளை கர்த்தர் வெற்றி சிறக்க செய்வார், காரிய சித்தியுள்ளனாக்குவார், புத்தியோடு நடக்க செய்வார். ஆமென். சரி, இந்த தாவீது பார்த்திங்கன்னா அவர் நடத்தாத யுத்தங்களே கிடையாது. அவர் நடத்தின யுத்தங்கள் பயங்கரமான யுத்தங்கள். ஒரு யுத்தத்துலேயும் ஃபெயிலரே கிடையாது. ஒரு யுத்தத்துலேயும் எப்படி யுத்தம் ஃபெயிலர் இல்லாமல் இருந்தார்? சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். ஒரு யுத்தத்துலேயும் தோத்ததா சரித்திரமே இல்லை. ஆமென். எல்லாவற்றையும் ஜெயந்தான். கோலியாத்தை அடித்த நாள்லேருந்து பெரிய ஆயுதம்லாம் இல்லை, ஒன்றும் தூக்க முடியல. என்ன பண்ணார்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட முன்னாடி போனார். ஒரே ஒரு கல் தான், அந்த கல் கிறிஸ்து, அந்த கண்மலை கிறிஸ்து. அடித்த உடனே மல்லாக்கு விழுந்தான். ஆமென். அவர் யுத்தம் பார்த்திங்கன்னா 70 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அவர் யுத்தத்தை பார்த்த ஒரு யுத்த மனுஷன். எத்தனை ஆண்டுகளை பார்த்தாரு? 70 ஆண்டுகளாக யுத்தத்தை பார்த்தவர். ஆக்சுவலாக நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா வரலாறுகள் இருக்கும். 1040 970 வரைக்கும் அவர் யுத்தங்களை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பயங்கரமான போர் யுத்தங்கள் பார்த்திங்கன்னா 8 9 சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண யுத்தங்களும் நடந்திருக்கு, பயங்கரமான யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆமென். இப்போ நம்ம போன வாரத்தில் பார்த்தோம், யோசுவா 5 ராஜாக்களோட கூட யுத்தம் பண்ணார்ல. 6 ராஜாக்கள், அதில் ஒருத்தர் சரண்டர், 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணார். பெரிய பெரிய ராஜா, நீங்கள் நினைக்கிற சாதாரண நாட்களில் பெரிய பெரிய ராஜாக்களோட யுத்தம் செய்து ஜெயிக்க தேவன் பலத்தை கொடுத்தார். ஆமென். வானத்திலிருந்து கல்லை போட்டார், கொலவைகளை அனுப்பி கடிக்க வச்சார். இப்படி தேவன் நம்மோடு கூட இருந்தார்னா நம்ம யுத்தம் செய்ய தேவையில்ல, கர்த்தர் நம்மோடு இருந்து யுத்தத்தை நடத்துவார். ஆமென். நமக்கு இங்கே யுத்தம் இல்லை, மனுஷனோட யுத்தம் இல்லை, வானமண்டலத்திற்கிற பொல்லாத சேனையுடைய யுத்தம் உண்டு. அவர் செய்த யுத்தங்கள் அநேகமாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஞானமுள்ள மனுஷன். 8 to 9 பெரிய பெரிய யுத்தங்களை நடத்தினார். ஒரு இடத்துல பிரச்சனை வருது, ஆண்டவர் 3 காரியத்தை முன்னாடி வைக்கிறாரு. அவர் தவறு செய்யறல, ஜனங்களை எண்ணின பொழுது என்றாரு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணுற? உனக்கு 3 நாள் கொள்ள நோய் வேணுமா, இல்லை 3 மாதம் சத்துருக்கு மாதிரி ஓடணுமா, இல்லை 3 வருஷம் பஞ்சம் வேணுமா, எது வேணும் கேட்கும்போது அவர் புத்திமான். கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கொள்ள நோயை ஒத்துக்கினார் 3 நாள். அப்போ கூட சத்துருக்கு முன்னாடி ஓடுறேன்னு சொல்ல. ஆமாம். அவர் குமார் என்ன பண்ணார்? அவர் பேர் என்னது? அப்சலோம் கூட அந்த பிரச்சனை பண்ணப்போ தாவீதுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தாரு. ஆமென். எங்கேயும் தாவீதை தோர்த்து போக விடல. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் தாவீது உயிரோடு இருந்த நாட்கள்லாம் கூடவே இருந்தார். ஆமென். கல்லறையில், ராஜாவின் கல்லறையில் சேர்க்கப்படுற வரைக்கும் இருந்தார், ஒரு நாளும் விட மாட்டார். அதுக்கப்புறமும் இருக்கார். ஆமென். சரி, இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது அவருக்கு இருந்த சோல்ஜர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான, எப்படி சொல்கிறது, மாவீரர்கள். நல்ல இப்போ யுத்த மனுஷனுக்கு எது முக்கியம்? படை, அப்புறம் அந்த யுத்த வீரர்கள் முக்கியம். 37 மாவீரர்கள் இருந்தாங்களாம். இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு பைபிள். நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா 2 சாமுவேல் 23 நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா தாவீதுக்கு எத்தனை போர் சேவகர் இருந்தாங்க, எப்படி யுத்தங்கள் நடத்தினார், அவங்களை யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. மெயின் என்னது? ஒரு இராணுவத்துக்கு யார் தான் மெயின் முக்கியமானது? அந்த வாரியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இருந்தாங்களாம். 30,000 35,000 வரைக்கும் இருந்தாங்களாம்.
இவருக்கு இருந்தாங்க. யாருக்கு? யோசுவாவுக்கு இருந்தாங்க. 30,000 பேர் இருந்தாங்க, நம்ம பார்த்தோம். சரி, அப்படி தேவன் ஞானத்தை கொடுத்து யாரை எந்த இடத்துல போஸ்டிங்கில் வைக்கணும், யாரை வச்சு யுத்தங்கள் நடத்தணுன்ற ஞானத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்துருந்தார். ஆமென். இதெல்லாம் தேவன் கொடுத்த ஞானம். ஆமென். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு ஞானத்தை கொடுக்க, அவங்கள விட ஞானத்தை நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு. ஏன்னா நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ரைட். இங்கே நிறைய யுத்தங்களை பண்ணார், ஒன்று கூட ஒரு ஃபெயில்ரே கிடையாது. சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தானா. ஆமென். எப்படி நடந்தாராம்? சாதாரண புத்திமான்ல நமக்கு புத்தியாகி நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வேதம் தான் புத்தியை கொடுக்கும். அப்போ மகா புத்திமாய் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவனோடு கூட அவர் அதிகமாக இருந்திருப்பார். ஆமென். தேவனோடு அதிகமாக இருந்தோன்னா கர்த்தர் கண்டிப்பாகவே நமக்கு மகா புத்தியை கொடுப்பார். ஆமென். அதனால் யார் தான் பயந்துதான்? ஒரு தேசத்தை ஆளுகிற சவுல் ராஜா பயந்தாராம். ஆமென். ஏன் பயந்தார்னா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 அப்படின்னாங்க. அந்த கோலியாத்தை முறியடித்த உடனே அவருக்கு தேவன் கொடுத்த அந்த பேர் பார்த்திங்கன்னா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. வரிசையாக பண்ணாங்களாம். உடனே யாருக்கு என்ன வந்துச்சான்? சவுலுக்கு பொறாமை வந்துடுச்சு. ஆமென். இந்த பொறாமை இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே மோசமானது பொறாமை. ரோட்டில் போகிற இந்த குட்டையில் இருக்கிற ஆமையை கூட நம்பிடலாம், ஆனால் மனுஷனுக்குள்ளே இருக்கிற இந்த பொறாமை மோசமானது. மாம்சத்தின் கிரியையில் அது ஒன்று. அந்த பொறாமை இருந்தால்தான் சவுல் என்ன பண்ணார்? செத்து போயிட்டார். பொறாமை மட்டும் இருக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரியையில் அது ஒன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, தாவீதுக்கு அளிக்கப்பட்ட கிருபை தாவீதுக்குங்க, ஒன்றுக்கு அளிக்கப்பட்ட கிருபை சவுலுக்கு. அவ்வளோதான். அவனவனுக்கு அளக்கிறது அவர் தான், அளக்கிறது அவர். நம்ம யார்? புரியுதுங்களா? அப்போ இந்த சவுல் பார்த்திங்கன்னா இவனுக்கு தாவீதுக்கு பயந்தாராம். ராஜாவே பயப்படத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகம் தாவீது மேலே இருந்துச்சான். ஆமென். தாவீதெல்லாம் பார்த்திங்கன்னா தாவீது ஒரு சாதாரண மனுஷன் தான், பாடல மனுஷன் தான். ஏன் இந்த ஜெயம் வர காரணம் பார்த்திங்கன்னா, தேவன் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். சரி, இன்றைக்கி நம்ம ஒன்று புரிஞ்சுக்க போகிறோம். எதனால் தாவீதோடு தேவன் இருந்தார்? 4 காரியங்களும் எனக்கு பார்த்துருவோம். எத்தனை காரியங்களை? இதெல்லாம் பார்க்குறோம். தாவீது கூட இருந்தார், தாவீது என்ன பண்ணார், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் மிக முக்கியமான 4 காரியங்கள் இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட என்னோட கூட இருக்கணும்னா இந்த 4 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்மளை பார்த்து நம்ம மற்றவங்களை பார்த்து பயப்படணும்னு சொல்ல தேவையில்ல, நம்ம நடக்கிற விதத்தை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவாங்க. ஆமென். அந்த பயத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். இவர் அழிக்க பார்க்குறாரு, எங்கே போனாலும் ஜெயம். அப்போ பயம் வந்துடுச்சு. யாருக்கு? ஒரு ராஜாவாக இருக்கானே, நானே இவனை மேற்கொள்ள முடியலையே, இவனோட கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னா பயம் வந்துடும். யாருக்கு? சாத்தானுக்கு. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிக்குள்ளே உங்களை பார்த்த உடனே பயம் வந்துடும். ஐயோ வந்துட்டான். அப்படி தான் சில ஊழியக்காரர்கள் இந்த 3 நாள் கூடுகைகள், ஒரு வாரம் கூட எடுக்கும்போது வீட்டிலேருந்து கார் எடுக்கும்போது அந்த மீட்டிங்கில் இருக்கிற அசுத்தாவி கத்துமா, அங்கே வண்டி எடுத்துட்டார் அவர், அதனால் கிளம்பிட்ட சொல்லி கத்துமா இங்கே. ஆமென். ஏன்னா அந்த அபிஷேகத்தின் வல்லமை நுகங்களை உடைக்கும். ஆமென். அலரும். அப்போ நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் மற்ற சத்துருக்களை அசைய பண்ணும். ஆமென். நம்ம உறுதியாக நிற்போம். கர்த்தர் நல்லவர். சரி, இந்த தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா 3 தடவை அபிஷேகம் செஞ்சார் ஆண்டு. 3 தடவை. ஒன்று 17 வயதில். நான் சொல்கிறேன், ஏன் இதெல்லாம் தேவன் அதிகமாக தாவீதுக்கு செஞ்சார்னு பார்க்கும்போது, தாவீதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. 17 வயசில் சாமுவேலை அனுப்பி அவரை அபிஷேகம் செய்தார். சகோதரர் மத்தியில் எங்கே 7 பேர் தான் காமிச்சார். உன் பசங்களை காமினா 7 பேர் தான் காமிச்சார். இன்னும் இருக்காங்களா பசங்க அப்படின்னு கேட்டால், தான் இருக்கான் ஒருத்தன். பிள்ளையாகவே மதிக்கலை. ஆனால் கர்த்தர் நம்மை அரவணைக்கிறது அழைச்சி அங்கே சகோதரர் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க சுற்றி வேடிக்கை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தார். முதல் அபிஷேகம். 2வது யூதா ஜனங்கள் மீது 30ஆம் வயதில் யூதா ஜனங்கள் மீது ஒரு அபிஷேகம். யூதா ஜனங்கள்லாம் அவரை தங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. 3வதாக சமஸ்த இஸ்ரேல் மீது 37ஆம் வயதில் சமஸ்த இஸ்ரேல் மீதும் அவரை ராஜாவாக அபிஷேகம் செய்தார். ஆமென்.
அபிஷேகத்தின் வல்லமை தாவீதுக்கு தெரியும். இன்றைக்கும் தேவன் 3 வித அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ஒன்று ராஜாவின் அபிஷேகம், ரெண்டாவது ஆசாருடைய அபிஷேகம், மூன்றாவது தீர்க்கதரிசியினுடைய அபிஷேகம். இந்த 3ம் தாவீது மேலே இருந்துச்சு. ராஜ்யபாரம் பண்ண ஆசாரியன் ஏப்போத்தை தரித்து கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி முன்பதாக ஆசாரியனை போல ஆடினான். மூன்றாவது தீர்க்கதரிசியின் அபிஷேகம். 75 சங்கீதங்கள் மேலே எழுதி இயேசுவின் பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனமாக ஒவ்வொன்றும் துல்லியமாக எழுத செய்தார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். எழுத வச்சார் இல்லைங்களா? 22ஆம் சங்கீதத்தில் அவர் என் தேவனே அப்படின்னு சொல்லுவாருன்னு அங்கே எழுதினார். ஆமென். உண்மையா இல்லைங்களா? இந்த 3 அபிஷேகங்கள் தாவீது மேலே இருந்துச்சு. 17 வயதில், 30 வயதில், 37 வயதில் இந்த 3 அபிஷேகங்கள் இருந்தால ராஜ்யபாரத்தில் ஒரு ஜெயம், தேவனை சேவிப்பதில் ஒரு ஜெயம், தீர்க்க தரிசனம் உரைப்பதில் ஒரு ஜெயம். ஆண்டவரை பாடினதில் அவரை மாதிரி யாரும் கிடையாது. சங்கீதத்திற்கு பேர் போனவர் அவர் தான். ஏன்னா தேவனை அவ்வளவா ருசி பார்த்தார். சிலுவையின் உபதேசம் கெட்டு போனுக்கு பைத்தியமாய் தோன்றும், நமக்கோ தேவபல். தாவீது ஆடுவது மீகாலுக்கு பைத்தியமாய் தோன்றிருக்கலாம், ஆனால் தாவீதுக்கோ அது தேவ பலன். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த 3 தடவை அபிஷேகம் பண்ணார். இங்கே நம்ம இந்த வசனம் வாசிக்கும் போது இந்த அதிகாரத்தில், இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் சமஸ்த இஸ்ரேல் மீதும் அவரை ராஜாவாக மீண்டுமாக அபிஷேகம் பண்ணாங்க. ஆமென். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சியோன் கோட்டையை பிடிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன கோட்டையை பிடிச்சாரு? சியோன் கோட்டை. சியோன் தெரியுங்களா? சியோனா சபை. சியோனா சபையை மீண்டுமாக இயேசு தன் பக்கமாக திருப்பினார். ஆமென். சபை யாருது? இயேசுவனுடையது. இதெல்லாம் இயேசுவும் தாவீதும் நிழலாக இருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியரை முறியடித்தார். அவங்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் சுட்டெரித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதுக்கப்புறம் தேவன் சொன்ன சகல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். தேவன் சொன்னதுக்கெல்லாம் என்ன பண்ணார்? தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படியாய் நடந்த ஒரு நல்ல தாவீது கிட்ட கீழ்ப்படுதல் ரொம்ப அதிகம். நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்களேன். 5:24 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழுந்து போ. புறப்பட்டு இருப்பார். இப்போ தாவீதுக்கு ஒரு இன்ட்டு கொடுக்குறான்று. முசுக்கட்டை செடி இருக்கும், அது மேலே இலெல்லாம் அசையும். அப்போ நீ எழுந்து போய் பெலிஸ்தர் அடி அப்படி சொன்னோன்னே இவர் அதை கீழ்ப்படிஞ்சார். ஏன்னா உனக்கு முன்னாடி நான் போகிறேன். இப்போ யுத்தத்தை நடத்துறது தாவீது இல்லை, முன்னாடி ஆண்டவர் போயிட்டார். ஆமென். எப்படி போவார் ஆண்டவர்? செடி மேலே ஏறி போகிறார். அவர் ஆக்சுவலாக அசைதுன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த காற்று அப்படி படும்போது எல்லாம் அசையும் போது தேவன் வந்துட்டார், பலத்த காற்று. ஆமென். அப்போ தாவீது போய் யுத்தம் பண்ணார். அப்போ தேவன் சொன்னதெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் சொன்ன நம்பினார், கீழ்ப்படிஞ்சார். ஆமென். கீழ்ப்படிஞ்சார் ஜெயம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. அல்லேலூயா. இந்த ஞானம் எங்கே இருந்துச்சுன்னா கர்த்தர். ஆமென். எல்லாரை விட உலகத்தில் மனுஷங்க இருக்கலாம், உலகத்தில் ஊழியக்காரங்க இருக்கலாம், உலகத்தில் விசுவாசிங்க இருக்கலாம், எல்லாரும் இருந்தாலும் நம்ம ஆண்டு இடத்துல அதிகமாக அன்பு கூர்ந்தனா எல்லாரை காட்டிலும் நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்த பந்தங்க இருக்கலாம், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஏன்னா நான் என் தேவன் மேல் வைத்த அன்பு அப்படி. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே முடியும். ஆமென். யாரால முடியும்? அவரால் முடியும். நம்ம ஒருத்தரை மேன்மைப்படுத்த முடியுமா? உயர்த்த முடியுமா? இல்லை, அவரால் மட்டும்தான் முடியும். சரி, அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு அவன் பேர் மிகவும் கனம் பெற்றதான். பெலிஸ்தியெல்லாம் யாரை பார்த்தா அதிர்வாங்க? யாரை பார்த்தா அதிர்வாங்க? தாவீதை பார்த்தா தான் அதிர்வாங்க, சவுலை பார்த்தா அதிரல.
ஆமென். நினச்சி பார்க்காத காரியத்தை தாவீது மூலமாக கர்த்தர் செஞ்சார். சரி, ஏன்னா தேவ ஆவியார் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு எதிர்த்து ஒருவனும் நிற்க முடியாது. ஆமென். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், தாவீதுக்குள்ளே தேவ ஆவின் அபிஷேகம் இருந்தால எப்படி இருந்தாராம், அவர் பேர் மிகவும் கனம் பெற்றது, எல்லாரை பார்க்கலும் புத்திமானை நடனம் சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து இயேசு புதிய ஏற்பாடு சொன்னார், உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும், லூக்கா 21:15, உங்களை விரோதிக்கிற ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னார். கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா பயங்கரம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டப்ப யாருமே பேச முடியல. 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 6:10 சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஆமென். நமக்குள்ள தேவ ஆவியாக இருந்தாருன்னா நம்மை பேச வைக்கிற, நம்மை நடத்துகிற விதமே தனி. ஆமென். எதிர் பேச முடியாது யாரும். கர்த்தர் நம்மை மென்மேலும் உயர்த்துவார். இதுதான் தேவ ஆவியோட வல்லமை. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், தேவ ஆவியர்னா நம்ம எந்த இடத்துல என்ன பேசணும் நம்ம யோசிக்க தேவையில்ல, அவர் பேச வைப்பார். ஆமென். இப்போ ஸ்தேவானை பேச வைத்த தேவன் நம்மையும் பேச வைப்பார். தாவீதை பேச வைத்த தேவன் நம்மையும் பேச வைப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர் வார்த்தைக்கு இணங்கி நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். சரி, இங்கே தாவீதுடைய நாட்கள் பார்த்திங்கன்னா கர்த்தரை அதிகமாக தேடினார், உடன்படிக்கை பெட்டியை தேடினார், தேவ ஆலயம் கட்டப்பட விரும்பினார். தாவீதுக்குள்ள இதெல்லாம் ஒரு வாஞ்சை. பார்த்திங்கன்னா நீங்கள் இதே அதை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வரணுன்னு அந்த வாஞ்சை வந்துடுச்சான். அப்போ எது மேலே வந்துச்சு அவருக்கு வாஞ்சை? தேவ வார்த்தையின் மேலே ஒரு தாகம். காலையில் எழுந்த உடனே பைபிள் படிக்கணும்னு வாஞ்சை வருதா? அப்போ நம்ம சொல்லலாம், நான் தாவீதை போல நடன ஆடிட்டு டான்ஸ் ஆடி பாடுவீங்க நீங்கள் வீட்டில், சொல்லுங்கள் பார்க்கலாம். பாடும். ஆனால் தாவீதை போல பைபிள் வாசிப்போம் சொல்லுவோமா? சொல்லணும். தாவீதை போல டெய்லியும் பைபிள் 10 அதிகாரம் வாசிப்பேன். எத்தனை அதிகாரம்? சில கேட்டகரிலாம் இருக்குது. கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசி ஓடி போடலாம் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்குது. முதல் சங்கீதமே அடித்தார் தூள். என்ன பண்ணார்? முதல் சங்கீதம் அது கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வரணும். ஆமென். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை தேட ஆரம்பித்தார். சவுலின் நாட்களில் தேவ வார்த்தையை தேடல, தாவீது இந்த நாட்களில் தேடினாங்க. கொண்டு வரும்போது தான் இந்த ஒரு அடித்தார். அதுக்கப்புறம் 2வது வாட்டி எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு ஆலோசனை பண்ணி வேதத்தை தேடி அதை சுமந்து கொண்டு வந்தப்போ தான் தாவீது டான்ஸ் ஆடினார். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும்னு ஒரு வாஞ்ச தாவீதுடைய மனசில் வந்துச்சு. ஆமென். இன்றைக்கி நமக்கு அது இருக்கா? தேவ வார்த்தையை தேடணும், தேவ ஆலயம் கட்டப்படணும்னு நினைக்கணும். கட்டப்படணும்னா நீங்கள் பில்டிங் நினைக்காதீங்க. ஆத்துமாக்கள் சபையில் கர்த்தர் இடத்துல அதிகமாக சேர்க்கப்படணும்னு அந்த வாஞ்சை இருக்கணும். ஆமென். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா தேவன் நம்ம உயர்த்திட்டே போவார். நம்ம வாழ்க்கையில் உயர்வு ஆசீர்வாதம் வர காரணம் இவைகள் ஒன்று. தாவீதுடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தையை முழுமையாய் தேடினார். தேடாத விட்ட வார்த்தையை தேடினார். அதுக்கப்புறம் தேவ ஆலயம் கட்டப்பட அவர் மிகவும் வாஞ்சி உள்ளதாக இருந்தார். முதல் டேபர்நாக்கிள் கட்டினது மோசே. எல்லாம் 3 தான். பைபிளில் 3 அபிஷேகம் 3 தான். முதல்ல மோசே, ரெண்டாவது பிளான் தாவீது இடத்துல, 3வது பிளான் கோரேசின் இடத்துல, 3வது ஆலயம் நம்ம தான். 2 ஆலயங்கள் அங்கே, 2 ஆலயங்கள் அங்கே, 3வது ஆலயம் நம்ம தான். அதான் சொன்னார், இதுதான் ஆலயம், இதை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே கட்டுறனார். ஆமென். யார் தான் ஆலயம்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த முதல்ல நம்ம கட்டப்படணும்னு நினைக்கணுங்க. நம்ம கட்டப்பட்டோன்னா அடுத்தவங்களையும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். ஆமென். முதல்ல நம்ம உறுதியாய் கட்டப்படுவோம். ஆமென். தேவ வார்த்தையை தேடுவோம், தேவ வாசஸ்தலத்தை நாடுவோம். இதெல்லாம் செய்யும்போது என்னதானா நமக்கு தான் ஆசீர்வாதம். ஒருத்தரும் பேச முடியாது, ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். ஆமென். சரி, இப்படி இந்த தாவீதை பார்த்திங்கன்னா
மென்மேலும் கர்த்தர் உயர்த்த வச்சார். உயர்த்த காரணம் இப்போ இது சிலதை பார்த்தோம். ஆமென். அவர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்தோம். அவர் மேலே இந்த அபிஷேகம் என்ன படிச்சு, தேவ வார்த்தையை வாஞ்சித்தது, தேவனை துதித்து பாட வாஞ்சித்தது, அதுக்கப்புறம் தேவ ஆலயம் கட்டப்பட வாஞ்சித்தது. இந்த 3 காரியங்கள் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணார்? எத்தனை வருஷம் பண்ணார்? 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரேலையும், 33 வருஷம் சமஸ்த இஸ்ரேலையும், 7 ஆண்டுகள் யூதாவையும் ஆண்டார். 40 ஆண்டுகள், 40 வருஷம் ஆண்ட ராஜாக்களை இவர் ஒருத்தர். சவுலும் ஆண்டார். ஆனால் சவுளுடைய மரணம் எப்படி மறிச்சார்? சவுல் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். ஆமாம். ஒரு மனுஷனுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், தாவீதினுடைய துவக்கம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூரணம். ஆமாம். சவுளுடைய துவக்கம்லாம் பயங்கரம்தான், ஹைட்டு வெயிட்டு தான். சாலமுடைய துவக்கம்லாம் ஹைட்டு நல்லா வெயிட்டு தான். ஆனால் முடிவு எப்படி இருந்தது? முடிவு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் தாவீதை போல் யாரும் கிடையாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாக பெரிய காரியங்களை தாவீது உண்மையாக கர்த்தர் செஞ்சார். சரி, இப்போ இந்த தாவீதினுடைய ஜெயத்திற்கு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவீதுடைய நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணுமா இல்லைங்களா? தோற்று போனோமா ஜெயிக்கணுமா? வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஜெயிக்கிறவளாங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவன் என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் நிறுத்துவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தோட்டத்தின் நடுவில் ஜீவரிச்சின் கனியை கொடுப்பேன். ஆமென். இப்படி ஒவ்வொன்றும் சொல்கிற ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும். பிரச்சனை உண்டு. தாவீது பார்க்காத பிரச்சனையா? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை. பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் தாவீதோடு கூட இருந்தார், தாவீதை வெற்றி சிறக்க செய்தார். சரி, இங்கே தாவீதுடைய வெற்றியின் ரகசியத்தை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல். என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? இன்னொரு வசனத்தை வாசிச்சுருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. செஞ்சாரா இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் செய்து. அப்போ செய்யணும்னா என்ன வேணும்? கீழ்ப்படுதல் வேணும், ஒபீடியன்ஸ். யார் செய்யலை? ஏவாள் செய்யலை, வீழ்ச்சி. இவர் செய்தார், ஜெயம். அல்லேலூயா. இவர் செய்தார், ஜெயம். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தை நடந்தோன்னா ஜெயம் உறுதி. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை பைபிள் எதுக்கு எழுதி கொடுத்துருக்காரு? நம்ம செய்கிறதுக்கு. செஞ்சால் எனக்கு லாபம், செய்யலைன்னா எனக்கு தான் நஷ்டம். நான் நஷ்டத்தை விரும்புகிற ஆள் இல்லை, நான் லாபத்தை விரும்புகிறான். கர்த்தர் நல்லவர். 2வதாக பார்க்கும்போது ப்ரேயர், ஜபத்தில் மிக அதிகமாக நேரத்தை செலவு பண்ணின ஒரு நபராக இருந்தார். யூதருடைய முறைமைப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை வேலை ஜெயிப்பாங்க? எத்தனை ஜெயிப்பாங்க? 3 வேலையா? 3 வேலை. தானியேல் 3 வேலை ஜெபிச்சார். ஆக்சுவலாக அவங்க டைமிங் எப்படின்னா, காலையில் சூரியன் உதிக்கிற வேலையிலையும், மாலையில் சூரியன் அஸ்தமிக்கிற வேலையிலும், அதோடு கூட நம்ம பெட்டுக்கு தூங்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த வேலை 3 வேலை ஜெபிப்பாங்க. சரிங்களா? தாவீது நடராத்திரி கூட ஜெபிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். 7 தடவை ஜெபிச்சாங்கன்னா எந்த டைமிங்? என்ன டைமிங்கு? இப்போ நான் 4 டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன். 4 டைம் சொல்லிட்டேன். தாவீது ஒரு தீர்க்கதரிசி என்பதை திட்டமும் தெளிவுமாக நமக்கு அவருடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. வாசிங்க சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 164 வாசனம் சொல்லப்பட்டிருக்கு. 119ஆம் சங்கீதம். உங்கள் நீதி நியாயத்தின் நிமித்தமாக ஒரு நாளில் 7 வாட்டி துதிக்கிறேன். ப்ராஃபஸியாக சொன்னார். ப்ராஃபஸியாக சொன்னார். அப்போஸ்தலர் நாட்களில் அப்படியே இயேசுவின் நாட்களில் நிறைவேறிச்சு. காலையில் சூரியன் உதிக்கும்போது ஒரு ஜெபம், சாயந்தரம் அஸ்தமனம் ஆகும்போது ஒரு ஜெபம், இரவு படுக்கும்போது ஒரு ஜெபம், நடுராத்திரியில் ஒரு ஜெபம், 3ஆம் மணி வேளையில் ஒரு ஜெபம், 6ஆம் மணி வேளையில் ஒரு ஜெபம், 9ஆம் மணி வேளையில் ஒரு ஜெபம் இயேசு பண்ணார். சிலுவையில் பண்ணாரே இல்லைங்களா? அவர் பண்ணதெல்லாம் ஜெபந்தான். உண்மையா இல்லைங்களா? சிலுவையில் தொங்கி என்ன பண்ணார்? 3ஆம் மணி வேளையில் ஒரு வார்த்தையை ஜெபமாக பேசினார். 6ஆம் மணி வேளையில் ஒரு வார்த்தையை ஜெபமாக பேசினார். 9ஆம் மணி வேளையில் ஒரு வார்த்தையை ஜெபமாக பேசினார். ஆக மொத்தம் எத்தனை ஜெபம்? எத்தனை ஆச்சு? அங்கே தீர்க்க தரிசனமாக சொன்னார், இங்கே இயேசு செய்ய போகிறது. ஆமென். அது அப்போஸ்தலர் அப்படி என்ன பண்ணாங்க?
அதற்கு பிறகு அந்த 4 கூட இந்த 3ஆம் மணினா காலை 9 மணிக்கு ஒரு ஜெபம், 6ஆம் மணி அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு ஒரு ஜெபம், 9ஆம் மணினா 3 மணிக்கு ஒரு ஜெபம். ஆமென். எப்போ ஜெபிச்சாங்க அவங்க? மார்க் மேல் வீட்டாரில் இருந்தாங்களே, 10 நாள் காத்திருந்தப்போ ஜெபமோ ஜெபம். எத்தனை காத்துட்டு இருந்தாங்க? 40 நாள் ஏசு தரிசனமாரு, 10 நாள் காத்துட்டு இருந்தாங்க. ஜெபமோ ஜெபம். ஜெபிச்சதால அவங்க எப்படி இருந்தாங்க? ஜெயிச்சாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி இந்த 7 ஜெபங்களை குறித்து சொன்னது தாவீது மட்டும்தான். அல்லேலூயா. அடுத்ததாக அப்போ ஜெபிக்கிறது மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் என்னது? நம்ம ஆண்டு முறை முழங்கால் போட்டோன்னா நமக்கு முன்பதாக சத்ருவை ஆண்டவர் ஓட்டுவார். ஆமென். நீ முட்டி போடு, கர்த்தர் மற்றவங்களை முட்டி போட வைப்பார், ஓட வைப்பார். ஆமென். 1 கீழ்ப்படிதல், 2வது ஜெபம், 3வது பிரைஸ் துதிப்பது. தேவனை துதிக்கிறதுலாம் அவர் தான் கற்றுக்கணும். 7 விதமான துதிகளை அவர் தான் என்ன பண்ணார்? அவர் தான் அதையும் எழுதினார். 7 வாட்டி ஜெபிக்கணுன்றது எழுதியிருக்காரு, 7 வாட்டி துதிக்கணுன்றது எழுதியிருக்காரு. ஆமென். 7 விதமாய் துதிப்பதை ரகரகமாக ஆண்டு வெளிப்பாடை கொடுத்துருக்காரு. 7னா முழுமை, பூரணத்தை குறிக்கணும். பிதா பூர்ண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள்னு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா எப்படி இருக்காராம்? பூர்ண சர்க்குணர். ஆமென். அப்போ நம்மளும் அப்படி இருக்கணுமா? சரி, இங்கே இந்த 7 துதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம டைம் பத்தாது. சரி, நான் 7 துதிகளையும் குறித்து அவர் பேசியிருக்காரு. சரி, ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். சங்கீதம் 18:2-3 வாசிங்களேன். துதியையும் ஜெபத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்களேன், யார் தான் துதிக்கு பாத்திரரு? துதிக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆமென். நான் கூப்பிட்டேனே, நான் யாருக்கு நீங்களுக்கு ரட்சிக்கப்படுவேன்? ஜெபமும் துதியும் சேர்ந்து தான் இது இந்த 2 வசனமும். ஆமென். கர்த்தரை நோக்கி, நீங்கள் என் அடைக்கலம், நீங்கள் என் கோட்டை, நீங்கள் என்ன அரணான பட்டணமாக இருக்கிறீங்க. அப்போ சொன்னால, அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆமென். இருந்ததால் தான் இதெல்லாம் ஆணுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, தாவீது 4க்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனு கூட இருந்தார். விருத்தி அடையணும்னா எது தெரியுமா? இதில் கீழ்ப்படிதலில் ஒரு விருத்தி, ஜபத்தில் ஒரு விருத்தி, தேவனை துதிப்பதில் ஒரு விருத்தி, 4வது வேதம் வாசிப்பதில் ஒரு விருத்தி. இது தாவீதுக்கிட்ட அதிகமாய் காணப்பட்டது. சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 8 தடவை தியானிப்பேன் தியானிப்பேன் தியானிப்பேன். எத்தனை சங்கீதம்? 119ஆம் சங்கீதத்தில் 8 வாட்டி நான் தியானிப்பேன் அப்படின்னாரு. இந்த தியானிப்பேன்னா பைபிளில் நம்ம மெடிடேட் பண்ணுறது, சரிங்களா? அப்போ இதெல்லாம் தாவீது உயர்வதற்கான, ஜெயம் கொள்வதற்கான சில விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் தேவனுக்காய் அர்ப்பணித்தார். இன்றைக்கு நம்மளும் எதில் விருத்தி அடையணும்? அவருக்கு யுத்தம் பெலிஸ்தரோட, மோவாபோட, அம்மோனியரோட, அமலேக்கியரோட யுத்தம். நமக்கு கண்கள் நிச்சை, மாம்சத்து நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, அடிமைப்படுத்துகிற ஆவிகளோடு யுத்தம் உண்டு. எங்கே யுத்தம்? வானமண்டலத்தில் பொல்லாத சேனை யுத்தம். நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனை வெட்டி சாய்ப்பீங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்காய் போய் யுத்தம் செய்வார். நீங்கள் துதிக்கும்போது அவனுடைய கோட்டைகளை கர்த்தர் அசைத்து போடுவார். நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது உங்களுக்குள்ளே அனல் மூண்டி சத்ரு உங்களை பார்த்து தெரித்து ஓடுவான். புரிதல்லைங்களா? நம்ம வேதத்தை தியானிக்க தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்க உடம்பு எப்படி ஆகும்? அனலாய் மாறும். ஆமென். அப்போ
இதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் இருந்து ஜெயிக்க காரணமாக இருந்தார். இன்றைக்கி தாவீது வேற இல்லை. தாவீது ஒரு மனிதனாய் ஒரு பாத்திரமாய் தேவன் நமக்கு காண்பிச்சிருக்காரு. ஒரு நபரை காண்பித்தா தான் நம்மளும் ஃபாலோ பண்ண முடியும். சொல்றார்ல பவுல், நான் இயேசுவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அதே போல் தாவீது நான் தேவனுக்கு இப்படிலாம் நடந்தேன், நீங்களும் இப்படி நடங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். மாற்றமே இல்லை. அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது என்பது நம்ம குடும்பத்தில் நம்ம பேர் மிகவும் கனம் பெறும். ஆமென். நம்ம சமூகத்தில் பேர் என்ன பாரு உயர்த்தி வைப்பார். ஆமென். தள்ளப்பட்டாலும் கர்த்தர் நம்மை மூளைக்கல்லாய் மாற்றுவார். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற ரகசியம் இதுதான். 1 கீழ்ப்படிதல், 2வது ஜெபம், 3வது தேவனை துதித்தது, 4வது கர்த்தருடைய வேதத்தை தியானித்தது. ஆமென். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கூட தேவன் உயர்த்துவார், நம்ம ஜெயிக்க வைப்பார், நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாவீது ஒரு கேரக்டர். இப்படிலாம் இருந்தால் தேவனுக்கு பிடிக்குன்றதுக்கு ஒரு சாட்சியாக இருந்தார். நம்மளும் சாட்சியாக நிற்கணும். தேவ சமூகத்தை அவங்க போய் அவர் தரிசிக்கும் போது இந்த சாட்சிகள் அங்கே தேவ தூதர்களால் நம்மை குறித்து சொல்லப்படணும். ஆண்டவர் சொல்லுவார், என் மகனை குறித்து சாட்சி சொல்லு. நமக்காக தூதர் சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான்? டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 வேளை ஜெபம் பண்ணுவான் ஆண்டவரே, இல்லை 2 வேளை ஜெபம் பண்ணுவான் ஆண்டவரே. உங்களை துதித்து பாடும்போது வெக்கப்படவே மாட்டாண்டவரே, துதித்து உற்சாகத்தோடு பாடுவான் ஆண்டவரே. மற்றவங்கள பார்க்க மாட்டாண்டவரே, உங்களை பார்ப்பான் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்ப்பான் ஆண்டவரே. 3வது 1 கீழ்ப்படுதல், ஜெபிப்பான், அப்புறம் துதிப்பான், அப்புறம் உங்கள் வேதத்து மேலே பிரிய ஆண்டவர். அவனுக்கு படிக்கலைன்னா தூக்கம் வராதுன்னு சொல்கிறானே அப்படின்னு சாட்சி அங்கே சொல்லுவாங்க. நமக்கு தூக்கம் படித்தா தான் தூக்கம் வரும். சில பேருக்குலாம் எங்களுக்கு படிக்கலைன்னா தூக்கம் வராது. சில பேருக்கு படித்தா தான் திறந்தானே இடம் தூக்கம் வரும். சரிங்களா? சரி, அப்படியாவது சில பேர் தூங்கட்டும், கர்த்தர் அனுக்கிரகம் செய்யட்டும். தூங்காதவங்கெல்லாம் தூக்க மாத்திரையாவது என்ன ஆகும்? மிச்சமாகும். அப்படி கர்த்தர் இந்த ஜெயத்தை தாவீதோடு கூட இருந்து ஜெயிக்க வச்சார். அப்படி நம்ம கூட கர்த்தர் இருந்தார்னா நிச்சயமாகவே நம்மை ஜெயிக்க வைப்பார், நம்மை மென்மேலும் உயர்த்துவார். நம்மளை மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ, மற்றவங்களுடைய பார்வைக்கு நம்ம எப்படி தோன்றாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம விசேஷமாக தோன்றும். ஆமென். கர்த்தர் நம்மளை பார்க்குறோம், அதுதான் முக்கியம். ஆமென். நமக்கு சாட்சி கொடுக்குற ஒருத்தர் இருக்கார் அங்கே. ஆமென். நான் விழுந்தாலும் தூக்குறவர் அவர் தான். ஆமென். உண்மையில்லைங்களா? நான் மறித்தாலும் என்னை உயிரோடு எழுப்புறவர் அவர் தான். என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அவர் தான். எனக்காக அங்கே உறைவிடம் கட்டுறதும் அவர் தான். என்னை வெல்கம் பண்ணுறதும் அவர் தான். என்னை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டில் விடுறதும் அவர் தான். ஆமென். வீடு கட்டுறாங்க. கிரகப்பிரவேசம் எப்போ தெரியுமா? நம்ம வீட்டுக்கு எப்போ கிரகப்பிரவேசம்? எப்போ கிரகப்பிரவேசம்? உங்களுக்காக ஏசப்பா வீடு கட்டுறாருல, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்களா இல்லையா? எப்போ கிரகப்பிரவேசம்? எப்போ கிரகப்பிரவேசம்? அங்கே போகும்போது. ஆமென். எத்தனை பேர் போகிறது ரெடியாக இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். நம்மை எதிர்நோக்க தேவன் வாஞ்சியாக இருக்கார். நம்மை குறித்து சாட்சி சொல்ல கர்த்தர் வாஞ்சியாக இருக்கார். இவ்வளோ சாட்சிகள் தாவீதை குறித்து எழுதின தேவன் பரலோகத்தில் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கும். அதில் இங்கே நம்ம செய்கிறதெல்லாம் எழுதி வைப்பார். ஆமென். அதனால் நம்ம அதிகமாக தேவனை தேடுவோம், தேவ வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், தேவனை துதிப்போம், ஜெபிப்போம், தேவ வார்த்தையை தியானிப்போம். கர்த்தரிடத்தில் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.